மத்தியானம் 1:30க்கு வீட்டிற்கு வந்தான் வித்யா. வித்யாசாகர் வீடு என்று சொன்னது ஒரு பேச்சுக்கு. பங்களா. நீலாங்கரையில் இருக்கும் பல பங்களாக்களில் இதுவும் ஒன்று. இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டா வித்யா, கேட்டாள் கவிதா பாட்டி. வித்யாசாகரின் பாட்டி. அம்மாவின் அம்மா. பாட்டி. முக்கியமான செக்குங்க இருக்கு. சைன் வாங்கணும். 2 பேரும் இருக்காங்க இல்ல? பார்த்தபடி கேட்டான். 2 வயது அனிருத் வந்தான். குழந்தையை தூக்கி கொஞ்ச கூட வித்யாவிற்கு தோன்றவில்லை. என்ன வித்யா இது? குழந்தை எவ்வளோ ஆசையா வர்றான். தூக்கேன். வேண்டா. வெறுப்பாக தூக்கினான் வித்யா. வெறுப்பு இருக்கத்தானே செய்யும். 22 வயது வித்யாவிற்கு 2 வயதில் ஒரு தம்பி பாப்பா இருப்பது வெறுப்பாக இருந்தது. மம்மி டாடி மாடில இருக்கங்க. அனுவும் மாப்பிள்ளையும் என்றாள் பாட்டி. முதல் கையெழுத்தை வாங்க மாடிக்கு சென்றான் வித்யா. ரூம் வாசலில் நின்று டாடி என்று குரல் கொடுத்தான். வாடா என்று பதில் வந்தது. முற்றுப்புள்ளி. மகன் வித்யாவை பார்க்காமல் தலை குனிந்தபடி இருந்தாள் மீனா. புன்சிரிப்போடு எழுந்து வந்தார் குணா. சொல்லுடா மகனே, ஏதும் கையெழுத்து வாங்கணுமா? நல்ல வேலை அனிருத் மம்மி போல பிறந்திருக்கான் என்று 101வது முறையாக நினைத்து கொண்டான் வித்யா. ஆமாம் டாடி, 3 செக் இருக்கு. எல்லாமே முக்கியமானது. பைலை குணாவிடம் கொடுத்தான். குணா அவனது வளர்ப்பு தந்தை. கடந்த 3 ஆண்டுகளாக அவனையும் அவன் குடும்பத்தையும் வளர்க்கும் தந்தை. பத்திரிகைகள் அவரை தொழில் அதிபர் என்று சொல்லும். அமைச்சரின் மச்சான் என்று ஒரு உறவு முறையும் உண்டு. குணா பைலை பார்த்து கொண்டு இருந்தார். வித்யா மம்மி மீனாவை பார்த்தான். 41 வயதிலும் 3 குழந்தைகள் பெற்ற பின்பும் ரொம்பவே அழகாகவும் இருந்தாள். மீனா கூப்பிட்டுக்கொண்டே பாட்டி ரூமிற்குள் வந்தாள். கூட அனிருத். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறியா? இல்லம்மா, சாப்பாடு தீர்ந்திடுச்சு. தலை நிமிர்த்தாமலே சொன்னாள். பங்களாவின் பின் பகுதியில் அழகிய நீச்சல் குளம். அனு. வித்யாசாகரின் அன்பு தங்கை. வயது 18. போன வருஷம் கூட்டல் 2 முடித்தாள். கிஷோர் அவளை கடந்த 2 வருஷமாக காதலித்து வந்தான். சினிமாக்களில் வருவது போல எதிரி வீட்டு பெண் அனு. யார் எதிரி என்று கேட்கிறீர்களா? மீனா. அனு மற்றும் வித்யாசாகரின் அம்மா மீனா தான் அந்த எதிரி. கிஷோரின் அக்காள் மீனா. பாவம் மீனா. வித்யாசாகருக்கு 12 வயது ஆகும்போதே, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் அவள் கணவன் சாரதி ஒரு விபத்தில் இறந்துவிட்டான். விதவையான மீனா வேலை தேட வேண்டிய கட்டாயம். அவள் அப்பா ராஜுவின் பென்ஷன், சாரதிக்கு வந்த இன்சூரன்ஸ் பணம் என்று இழுத்து பிடித்து கொண்டு ஓட்ட வேண்டிய நிலைமை. மீனா கூட்டல் 2 வரை மட்டுமே படித்தவள். அழகா இருப்பா. அதனால் குடும்ப பேர் போய்விடுமோ என்று பயந்த ராஜு கவிதா தம்பதி தங்கள் சொந்தத்திலேயே சாரதியை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தனர். 20 வயது கூட பூர்த்தி ஆகாத மீனா 30 வயதான சாரதியை கல்யாணம் செய்து கொண்டாள். இப்போது கல்வித்தகுதி குறைவாக இருக்கும் மீனாவிற்கு சாரதி வேலை பார்த்த கம்பெனியில் வேலை தர முடியாது என்று சொல்லிவிட்டனர். என்ன செய்ய? வீட்டில் இருந்தபடியே டைலரிங், புடவை வியாபாரம் என்று செய்து வந்தாள். கவிதாவும் தன் மகள் மீனாவிற்கு ரொம்பவே உதவியாக இருந்தாள். அப்படி பிரண்ட் ஆனவள் தான் குமுதா. குமுதாவும் மீனாவிடம் நன்றாக நடந்து கொண்டாள். விதவை மீனாவிற்கு பண உதவிகளும் செய்தாள். மீனாவை சொந்த தங்கை போல பார்த்து கொண்டாள். மீனாவும் குமுதாவிடம் நன்றி விசுவாசத்தோடு தான் இருந்தாள். 2 ஆண்டுகள் வரை மீனாவை குணா பார்த்ததில்லை. தன் அக்காள் கணவரான மந்திரியின் பினாமியாக மலேசியாவில் இருந்த சொத்துக்களை பார்த்து கொள்ள அங்கே சென்றிருந்தார் குணா. எதற்கு 2 வருஷம் மலேசியாவில் தொடர்ந்து இருக்க வேண்டும்? வேற என்ன, இங்கே ஒரு கேஸில் தேடப்பட்டார். நிலைமை சரியாகும் வரை பாதுகாப்பிற்காக அங்கே சென்றார். குமுதாவின் நேரம் சரி இல்லை போல. குணா மலேசியாவில் இருந்து வந்த நாளே மீனா அவர் கண்ணில் பட்டுவிட்டாள். குமுதாவும் நல்ல அழகித்தான். ஆனால் ஆள் கருப்பு. மீனா சிவப்பு. மீனாவின் கதையை குணாவிடம் சொல்லி வருத்தப்பட்டுள்ளாள் குமுதா. குணாவிற்கு இயற்கையிலேயே இரக்க குணம். மீனாவின் அப்பா ராஜு பாங்கில் கிளர்க் வேலை பார்த்து ரிட்டையர்டு ஆனவர். அவருக்கு தன் ஆபீஸில் வேலை போட்டு கொடுத்தார். குணா. ராஜுவும் குணாவிற்கு விசுவாசமாக இருக்கலானார். குணாவின் காஷியர் ராஜு. எத்தனை லட்சம் கோடி பணம் ஆனாலும் நம்பிக்கையாக கையாள்பவர் ராஜு. குணாவும் குமுதாவிடம் இதை பெருமையாக சொல்வார்.
இது குமுதாவின் மனதில் மீனாவின் மேல் இருந்த பாசத்தை இன்னும் பெருக்கியது. ஒரு வருஷம் கழித்து அம்மாவின் உடல் நிலை சரியில்லை என்று அவளை பார்க்க தன் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் குண்டூருக்கு சென்றாள் குமுதா. நேரம் தேடிக்கொண்டு இருந்த குணா இதை சாதகமாக்கிக் கொண்டார். ராஜுவை ஒருநாள் சாயந்திரம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று சாப்பாடு வாங்கித் தந்தார். அது குணாவிற்கு என்று எப்போதும் ரிசர்வில் உள்ள ரூம். ரொம்ப தாங்க்ஸ் முதலாளி. என்ன ராஜு நீங்க எனக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க. நமக்குள்ள என்ன தாங்க்ஸ் எல்லாம். அப்படி இல்லீங்க. நீங்க முதலாளி எவ்வளவு பெரிய ஆள். என்னையும் மதிச்சு உங்களுக்கு சமமா சாப்பிட வாங்கி தர்றீங்களே. நாம 2 பேரும் சரி சமமா ஆக ஒரு வழி உண்டு. என்ன சொல்லுறீங்க. ராஜுவை புகழ்ந்தார் குணா. ராஜு, உங்களுக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி இல்லை. மகள் வழியில ஆமாங்க. என் மகனுக்கு ஒரே பொண்ணு தாங்க. மகள் வழி பேர புள்ளைங்க உங்க பராமரிப்புல தானே இருக்கு. பேரன் படிப்பு செலவு பேத்தி கல்யாண செலவுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கீங்களா? சொந்தமா ஒரு வீடு. அது உங்களுக்கே தெரியுமே. அதை விட்டா பெருசா ஒன்னும் இல்லீங்க. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஐயா சொல்லுங்க. உங்க பையன் வந்து வீட்டை தன் பேருக்கு எழுதி கொடுக்க சொன்னா உங்க பொண்ணும் அதன் பிள்ளைங்க நிலைமை என்னாகுறது? வேர்த்து வியர்த்தது ராஜுவிற்கு. குணா தொடர்ந்தார். ஒரு பேச்சுக்கு தான் ராஜு அப்படி சொன்னேன். சரி, செத்துப்போன உங்க மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் உதவலியா? மாப்பிள்ளை செத்த அன்னைக்கே விட்டுட்டு போனவங்க. திரும்பி கூட பார்க்கலை. அடப்பாவமே. ராஜு, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. வந்து உங்களுக்கு பாரமா இருக்கிற உங்க பொண்ணுக்கு ஒரு மறு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டா உங்க பாரம் குறையும் இல்ல? ஐயா, மறு கல்யாணம் செஞ்சு வச்சாலும் பேரன் பேத்தியை நான் தானே பார்த்துக்கணும். ஒரு வேளை கட்டிக்கிறவனே பார்த்துக்கிட்டா அப்படி யாருங்க ஐயா பார்த்துக்குங்க? பார்த்துக்கிட்டா. ராஜுவின் மனதில் புது தெம்பு அவர் முகத்திலும் தெரிந்தது. அப்படி இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்குமே. அப்படிப்பட்ட பையன் யாருங்கய்யா? ஏன் ராஜு, நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ராஜுவின் தெம்பெல்லாம் சரிந்துவிட்டது. இடி விழுந்தது போல ஆகிவிட்டது. இந்த கதையை தன் மனைவி கவிதாவிடம் நடந்ததை சொன்னார் ராஜு. கவிதா 2 நாட்களாக குழம்பினாலும் 3ஆம் நாள் தன் கணவன் ராஜு வந்தவுடன் அவரை அழைத்து கொண்டு கடைக்கு போவது போல வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். சொல்லு கவி, நான் சொன்ன மாதிரி எங்காவது கண்காணாத இடத்துக்கு மொத்தமா போயிடுவோம். போயே. சொந்த வீட்டை விட்டுட்டு எங்க போய் என்ன செய்யுங்க? வேற வழி என்ன இருக்கு? மொத்தமா 5 பேரும் இல்லாம போக வேண்டியதுதான். ரொம்ப நல்லதுங்க. மூட்டைப்பூச்சி தொல்லைக்காக வீட்டை கொளுத்துன கதை தான். என்னத்தான் செய்யலாம் சொல்லு. மீனாவுக்கு வாழ வேண்டிய வயசுங்க. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாமே பேசி இருக்கோமே. என்னத்தான் சொல்லவரே. மீனாவுக்கு நீங்க சொல்றா மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சா நிச்சயம் அவனும் மிடில் கிளாஸா தான் இருப்பான். அவனுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தா நம்ம மீனா அதுகளுக்கு ஆயா வேலை செய்யத்தான் நேரம் சரியா இருக்கும். எப்படியும் வித்யாவையும் அனுவையும் நாம தான் பார்த்துக்கணும். கரை சேர்க்கணும். நம்ம பையன் நிச்சயம் உதவ மாட்டான். ரிட்டையர்டு ஆன காலத்துல இந்த சுமை நம்மால சுமக்க முடியுமா? நீங்க இந்த விஷயத்தை சொன்ன நாளா எனக்கு தூக்கம் இல்லீங்க. யோசிச்சு பார்த்தா ஆமாங்க, கௌரவம்தான். மீனா ஒரு பையனை லவ் பண்ணப்போ அவசரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு டிகிரி முடிச்சு இருந்தாலாவது அவளுக்கு இப்போ வேலை கிடைச்சி இருக்கும். ஞாபகம் இருக்கா? அவ 10வது படிக்கிறப்போ ஒரு சினிமா டைரக்டர் நடிக்க கூப்பிட்டாரே. நீங்க கூட இதே கௌரவத்தை சொல்லி வேணாம் சொன்னீங்களே. கௌரவத்துக்கு தான் இப்போ துணி வித்துக்கிட்டு இருக்கோமே. கவி, அப்போ குணா சொல்றா மாதிரி அந்த ஆள் கிட்ட நான் பேசட்டுங்களா? அடுத்த நாள் குணாவை அதே ஹோட்டலில் ராஜுவும் கவிதாவும் சந்தித்தார்கள். முதலில் கவிதா பயந்தபடியே பேசினாள். குமுதா தங்களுக்கு எவ்வளவோ ஆதரவாக இருந்திருக்கிறாள். அவள் வயிற்றெரிச்சல் தங்களை என்ன பண்ணுமோ என்று தன் பயத்தை வெளிக்காட்டினாள். குணா சமாதானம் சொன்னார். கடைசியாக, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. சரி, நீங்க கேட்காட்டியும் நான் மீனா பேர்ல ஒரு வீட்டை எழுதி வச்சிடுவேன். நீலாங்கரையில இருக்கு. என்ன வேல்யூ இருக்கும்னு புரிஞ்சிருக்குமே. அது போக உங்க பேரன் பேத்தி படிப்பு செலவையும் கல்யாண செலவையும் ஏத்துக்குறேன். நம்பிக்கை இல்லைனா அவங்க பேர்ல பேங்குல FD போட்டுடுறேன்.
தம்பி, என் பொண்ணு கழுத்துல தாலி காட்டுவீங்க தானே? நிச்சயமா அக்கா. தம்பி, இன்னும் மீனா கிட்ட பேசலை. பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து. சந்தோஷம் அக்கா. நீங்க 2 பேரும் அவளை தோட்ட வேலை செய்ய கூட்டினு வாங்க. குணா ஒரு கிட்டை கொடுத்தார். கவிதா பிரித்து பார்த்தாள். நேக்லேஸ். வாயை பிளந்த கவிதாவை அழைத்துச் சென்றார் ராஜு. வீட்டிற்கு வந்தபோது மீனா இல்லை. என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, பார்த்தீங்களா? நம்ம பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சுங்க. நீயா கவி இப்படி எல்லாம் பேசுறது? நான் கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவியோன்னு நினைச்சேன். அப்போ உங்களுக்கு குணா சொன்னப்பவே சம்மதம் தானா? 4 நாளா நடிச்சீங்களா? தொடரும்.